ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டாப் 11 மெகா ஐபிஓஸ் வந்து வரப்போகுது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் என்னென்ன ஐபிஓஸ் வரப்போகுது, ஸோ இதுக்கெல்லாம் நான் அப்ளை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அப்ளை பண்ணால் கண்டிப்பாக கேரண்டி வருமா வராதா, ப்ராஃபிட் இருக்குமா இருக்காதா அப்படின்ற சந்தேகமே தேவையில்லை. இந்த 11 ஐபிஓ நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் எடுத்துட்டு வர்றதுக்கான சில கம்பெனிஸும் நான் சொல்லுறேன். அதே மாதிரி இதை லாங் டேர்ம் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக்காகவும் ஆகலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் அதை கிளியராக என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. ஸோ டிஸ்க்ளைமரில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ அதனால் நான் சொல்கிறது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் பர்சனல் அட்வைசரை இல்லை உங்கள் பர்சனல் மார்க்கெட் இன்டென்ஷனை வச்சு மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றது தான் நான் இதை சொல்ல வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒன்றொன்னா நம்ம எந்தெந்த கம்பெனி லிஸ்ட் ஆக போகுது அடுத்த 3 மாதத்துக்குள்ள அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த ஐபிஓட இதையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் கைட்லைன்ஸுக்காக கொடுத்துருக்கேன். 11 ஐபிஓ வந்து வரப்போகுது அப்படின்றது. ஸோ வாங்க போயிட்டு ஃபுல்லாக ஒன்றொன்னா செக் பண்ணி பார்ப்போம் என்னென்ன ஐபிஓஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு கைட்லைன் கவர் பார்த்துடலாம். அதாவது கம்பெனியோட ப்ரொஃபைல் இருக்கும், இந்த வீடியோக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயில்ஸ் தான் இது. கம்பெனியோட ப்ரொஃபைல், செக்டார் அனலைஸு, அப்புறம் பிஸ்னஸ் ஆப்ரேஷன் அண்டு ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஐபிஓக்குள்ளே இருக்கிறது நான் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து நம்புகிறேன். ஸோ அதை தான் உங்ககிட்டயும் நான் வந்து காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிலையன்ஸ் ஜியோ. ஸோ ரிலையன்ஸ் ஜியோ எல்லாருக்குமே தெரியும், நம்ம டெலிகாம் கம்பெனியில் இருக்கிறோம். ஸோ நம்ம 2 சிம்மு தான் இப்போதைக்கு ஒரு போட்டியாளராகவே இருக்காங்க மார்க்கெட்டில். இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சிம் அப்படின்னா, ஒரு சிம் ஏர்டெல் பாரதியாக இருந்தாலும் 2வது சிம்மு ஜியோவாக இருக்கும். ஸோ ஜியோவோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் அதிகம். ஸோ அவங்க வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இவங்க வந்து உருவாக்குன அந்த கம்பெனியை வந்து ஃபவுண்ட் பண்ண இயர் பார்த்தீங்க அப்படின்னா 2016. ஸோ இதோட பேரட் கம்பெனி அப்படின்றது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் வரும். ஸோ நம்ம அம்பானியோட கம்பெனி தான் இது. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்குது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. பிஸ்னஸ் மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொவைடிங் ஆஃபரிங் 4G and 5G மொபைல் கனெக்டிவிட்டிக்கு கொடுக்குறாங்க, ப்ராட்பேண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, என்டர்பிரைஸ் சொல்யூஷன் கொடுக்குறாங்க, அண்டு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மும் இவங்க எடுத்துகிட்டு வராங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தெரியும், ஜியோ ஃபைபர் நெட்டுன்னு ஒன்று இருக்குது, ஜியோ ஹோம் நெட்ஒர்க்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி பல செக்டார்ஸில் வந்து இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக ரீட்டைலர்ஸ்க்கு ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து என்ன செக்டாரில் வந்து இவங்க லீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெலிகம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு செக்டாருக்குள்ளே வருவாங்க. ஸோ இவங்களோட ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது 440 மில்லியன் யூசர் வந்து சப்ஸ்கிரைப் ஆகியிருக்காங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்களோட சராசரி ஒரு வருமானம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு வந்து 1,31,1000 கோடி அப்படின்றத வந்து இவங்க சராசரியாக வருமானிச்சுட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் இதோட என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதிலே மாதிரி கீ சர்வீஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜியோ ஃபோன் அண்ட் ஜியோ ஃபைபர் ப்ராட்பேண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, ஜியோ மார்ட் டிஜிட்டல் காமர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, அப்புறம் என்டர்பிரைஸ் சொல்யூஷன் அண்ட் கிளவுட்ல வந்து இவங்க வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜியோ சினிமாஸ்ன்ற ஓடிடி பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாகவும் இவங்க ஒர்க் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் புரிஞ்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கம்பெனி நம்ம ஜியோ வந்து சிம் வந்து நீங்கள் லாங் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ செகண்ட் கம்பெனியை நம்ம பார்க்க போகிறது என்எஸ்சி. ஸோ என்எஸ்சி எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச கம்பெனி தான், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. ஸோ இவங்க மூலியமாக தான் நம்மளோட ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே விற்க முடியும், வாங்கவும் முடியும். ஸோ இவங்க இல்லை அப்படின்னா நம்மளோட ஷேர் மார்க்கெட்டே கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிடுறேன், நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இது ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக்காக இருக்கும் உங்களுக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க கம்பெனியோட ப்ரொஃபைல் பார்க்கலாம். கம்பெனியோட ப்ரொஃபைலில் வந்து ஃபவுண்டட் வந்து இது வந்து 1992 வந்து இதோட ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்குது. இது வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு மார்க்கெட் கேபிடலைசேஷனை வச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி 4 ட்ரில்லியனுக்கு மேலே இவங்க வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து 1 by 1 பார்க்கலாம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்டில் இவங்க செக்டார் வைஸில் என்ன இதில் லிஸ்ட் ஆவாங்க மார்க்கெட்டுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு செக்டாருக்குள்ளே தான் வருவாங்க. என்எஸ்சி ஹேண்டில் ஓவர்
90% ஆஃப் இந்தியன் டெரிவேட்டிவ் ட்ரேடிங், அதாவது 90% வந்து என்எஸ்சி தான் வந்து கையாளுறாங்க, அதாவது எக்ஸ்சேஞ்சில். ஸோ இது வந்து பெரிய பாசிபிலிட்டி. அதே மாதிரி போக போக க்ரோத் இருக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரெவென்யூ அப்படின்றத இவங்க வந்து எங்கே கொண்டு வராங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் இயர் என்ன இருக்குது அப்படின்னா 12,000 கோடிக்கு மேலே வந்து இவங்க ரெவன்யூவே ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, லாபத்தை மட்டும். ஸோ இவங்க வந்து கொடுக்குற அந்த சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிரான்சாக்ஷன் சார்ஜஸில் வந்து இவங்களோட ஒரு ப்ரைஸை வந்து எடுக்கிறாங்க, லாபத்தை. அதே மாதிரி லிஸ்டிங் ஃபீஸ், இப்போ எதனா ஒரு ஐபிஓ வருது அப்படின்னா அதுக்கு ஒரு லிஸ்டிங் ஃபீஸ்னு வச்சு அவங்க அதில் ஒரு லாபத்தை பார்க்குறாங்க. டேட்டா சர்வீஸ், அதாவது இவங்க ஏதாச்சும் டேட்டா ப்ரொவைட் பண்ணுறாங்களே, ஸோ அதுலேருந்து ஒரு வருமானத்தை எடுக்கிறாங்க. அதே மாதிரி டெக்னாலஜி சொல்யூஷன். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து இவங்க ஒரு கீ பிளேயராக இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கம்பெனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கம்பெனி. ஸோ ரெண்டுமே ஒன்று வந்து பேரண்ட் கம்பெனி, இன்னொன்று வந்து இந்த கம்பெனிலேயே ஒரு பேரண்ட் கம்பெனி. இப்போ உங்களுக்கு புரியாது, நான் சொல்கிறேன். ஸோ இவங்க ரெண்டுமே வந்து ஒரு பெரிய டிஜிட்டல் ப்ளஸ் இ காமர்ஸில் இருக்கிறவங்க. ஒன்று வந்து ஃப்ளிப்கார்டு. ஸோ ஃப்ளிப்கார்ட்டை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபவுண்டட் பை 2007. ஸோ 2007 வந்து இவங்க வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட பேரண்ட் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வால்மார்ட். ஸோ இவங்க இந்த வால்மார்ட்ன்றது பெரிய ஒரு ஜெயிண்ட் மாதிரி. இவங்களும் வந்து ஒரு அமேசான் அந்த மாதிரி ஒரு ஜெயிண்ட் தான் இவங்களும். ஸோ இவங்களோட சப் பிராண்டு தான் வந்து ஃப்ளிப்கார்டு. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இவங்க வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது. ஸோ பெங்களூர் தான் இவங்களோட ஃப்ளிப்கார்ட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ். பட் ஆனால் வால்மார்ட் வந்து யூஎஸில் தான் இருக்குது. இவங்க வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன், இந்த கம்பெனி லாஸ் மேக்கிங்காக இருந்தாலுமே இன்ன வரைக்கும் சஸ்டெயின் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வால்மார்ட்ன்ற ஒரு பேரண்ட் கம்பெனி இருக்கிறதால தான். அதே மாதிரி இந்தியாஸ் லீடிங் இ காமர்ஸ் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னா இவங்க தான் வந்து அமேசான் இல்லை அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டு தான் போவாங்க. நிறைய பேர் மேஷியோ இல்லை வந்து இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து இப்போ வந்து கழிச்சிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேர் தான் டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் இவங்க வந்து பிஸ்னஸ் ஐடியாவாக சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இப்போது குயிக் காமர்ஸ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்திருக்கு, அதுலேயுமே இவங்க வந்து இறங்கியிருக்காங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி டிஜிட்டல் சர்வீஸ் வித் 500 மில்லியன் ரிஜிஸ்ட்ரேஷன் யூசர், அதாவது நான் வந்து இப்போ லாகின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ளிப்கார்ட்டில், அந்த மாதிரி 500+ மில்லியன் ரிஜிஸ்டர் யூசர் வந்து இருக்காங்க இதுக்குள்ள அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ செக்டார் வைஸில் இவங்க எதில் வந்து இருப்பாங்க அப்படின்னா இ காமர்ஸ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ளே தான் வந்து இவங்க வந்து லிஸ்ட் ஆவாங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அப்படின்றது இயர் ஆன் இயர் 18 to 20% சிஏஜிஆர் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய க்ரோத்தாக இருக்கும் வருங்காலத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரெவென்யூ அப்படின்றத வந்து 62,000 கோடி அப்படின்றத வந்து ரெவென்யூவாக எடுத்திருக்காங்க. அதாவது இவங்களோட ஓவரால் வருமானம் அப்படின்றது வந்து 62,000 கோடிக்கு மேலே டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. க்ரோயிங் செக்டாராக இருக்குது. சிட்டியில் வந்து இவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி 2வது கம்பெனி, அதாவது இந்த இ காமர்ஸில் 2வது கம்பெனி ஃபோன்பே. ஸோ ஃபோன்பேல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபோன் பண்ணது வந்து 2015. அதாவது ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் அப்படின்றத வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரும்போது இவங்க வந்து வந்தாங்க, உள்ளே என்ட்ரி ஆனாங்க. ஸோ இவங்களோட ஃபவுண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்டு தான் இவங்களோட பேரண்ட் கம்பெனியாக இருக்குது. அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃப்ளிப்கார்டு தான் இவங்களோட பேரண்ட் கம்பெனி. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது. ஸோ இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சேம் அதே ஃப்ளிப்கார்ட் இருக்கிற இடத்துல தான் பெங்களூரில் இருக்குது. அதே மாதிரி இவங்களோட பிஸ்னஸ் லீட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் பிளாட்ஃபார்ம் வித் 500 மில்லியன் யூசர்ஸ். ஸோ சேம் இங்கே லாகின் பண்ணுற அதே ரேஞ்சில் வந்து ஃபோன்பே வந்து 500 மில்லியன் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. ப்ராசஸிங் 50% ஆஃப் இந்தியன் யூபிஐ டிரான்சாக்ஷன், அதாவது 100 ரூபா அனுப்புகிறாங்க அப்படின்னா 10 பேர் அனுப்புகிறாங்கன்னா 5 பேர் ஃபோன்பேவை வச்சு தான் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்க வந்து வெல்த் மேனேஜ்மெண்ட், ஆஃபர், பேமெண்ட்ஸு அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல கம்பெனி தான். இது வந்து லாபத்தில் வந்துருச்சு அப்படின்றத வந்து நம்ம அன்லிஸ்டட் ஷேர்ஸ்குள்ளே வந்து பார்க்கும்போது தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்க வந்து லாபத்தில் வந்திருக்காங்களா இல்லையா அப்படின்றத. அதே மாதிரி இவங்க செக்டாரில் எந்த லிஸ்ட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ளே தான் வந்து இவங்க லிஸ்ட் ஆவாங்க. அதே மாதிரி மேசிவ் டிஜிட்டல் பேமெண்ட் க்ரோத் அப்படின்றத வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இயர் ஆன் இயர். ஸோ பார்ப்போம், இவங்களையும் நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு வந்து நீங்கள் வந்து பை பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் ஐபிஓ ரேஞ்ச் என்ன வராங்க அப்படின்றது தெரியாது. பட் ஆனால் ஐபிஓன்னு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, குட்
ப்ராஃபிட்டில் வந்து இவங்க வந்து லிஸ்ட் ஆவாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரெவென்யூ அப்படின்றது வந்து 2024 கொடுத்துருக்காங்க. ஸோ 5000 crores மேலே வந்து இவங்க ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது வெறும் நான் வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் எனக்கு அனுப்புறீங்க பைசா. பட் ஆனால் இதுலேயும் வந்து 5000 கோடி அவங்களால லாபம் பார்க்க முடியுது அப்படின்னா இவங்க வந்து இன்னும் ஃப்யூச்சரில் வந்து இன்னும் எங்கே போவாங்கன்னே தெரியல. ஸோ பார்ப்போம் ஒன் பை ஒன்னா எப்படி இந்த கம்பெனி வந்து இன்னும் மேல் நோக்கி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம இன்னொரு வந்து குயிக் காமர்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஒரு காமர்ஸ், இப்போ ஆனால் நம்ம பார்க்குறது வந்து இந்த குயிக் காமர்ஸ். ஸோ குயிக் காமர்ஸில் இப்போது நம்மளுக்கு 2 கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகிருக்கு ஆல்ரெடி. ஒன்று ஜொமேட்டோ அண்டு அனதர் ஒன் இஸ் ஸ்விக்கி. ஸோ அதுக்கு ஈக்குவலாக இப்போது நம்மளோட கண்ணுக்குள்ளெல்லாம் தெரியுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெப்டோ. ஸோ ஜெப்டோவோட கம்பெனி வந்து லிஸ்ட் ஆக போகுது. இவங்க வந்து ஆல்ரெடி இப்போ கூட ஒரு ரெவென்யூ க்ரோத் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. லாபம் வந்து இன்னும் நாங்கள் பண்ணல அப்படின்னாலுமே ரெவென்யூ வந்து எங்களது வந்து பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக இவங்க வந்து இந்த 3 மாதத்துக்குள்ளே ஐபிஓ வந்துருவாங்க அப்படின்றது தெரியுது. ஸோ இதை ஃபோன் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021, அதாவது இந்த ஸ்விக்கி சொமேட்டோலாம் நல்லா பீக்கில் இருக்கும்போது இவங்க உள்ளே வந்தாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸும் வந்து மும்பையில் தான் இருக்குது. ஸோ செக்டாரில் எந்த செக்டாரில் இவங்க வந்து லிஸ்ட் ஆவாங்கன்னா சேம் ஸ்விக்கி சொமேட்டோ எதில் குயிக் காமர்ஸில் இருக்கோ ஸோ அதே மாதிரி செக்டாரில் தான் இவங்களும் வருவாங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ரா ஃபாஸ்ட் கிராஸ் டெலிவரி. அதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் வெஜிடபிள் இந்த மாதிரி எதனா நீங்கள் வந்து டெலிவரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 10 நிமிஷத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி ஹப்பு அங்கங்கே ஒரு பிளேஸை வச்சு அதில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸ்டோர் பண்ணிவிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவங்களோட காம்படிட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட்னு வருவாங்க. அதேமாதிரி ஜொமேட்டோ, பிளிங்கெட்னு வருவாங்க. பிக் பாஸ்கெட் வருவாங்க டாட்டாவோடது. ஸோ இவங்க எல்லாருமே தான் இவங்களோட காம்படிட்டர். பட் ஆனால் நீங்கள் ஆன்லைனில் வாங்க போனாலுமே ஜெப்டோவில் ஒரு 10 ரூபா 5 ரூபா கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். பட் ஆனால் ஜெப்டோ வந்து நீங்கள் ஐபிஓ வேணால் அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் லாங் டேர்முக்கு இது இப்போதைக்கு நீங்கள் வாங்க வேண்டிய ஸ்டாக் கிடையாது. ஸோ வாங்குறதா இருந்தால் வெறும் ஐபிஓ மட்டும் அப்ளை பண்ணுங்கள். பட் ஆனால் லாங் டேர்முக்கு இது லாபம் பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளால் வச்சிக்க முடியும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதோட ரெவென்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3500 கோடிக்கு மேலே கொடுத்துருக்காங்க. 300% மேலே க்ரோத் காட்டியிருக்காங்க குயிக் காமர்ஸில். பட் ஆனால் இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி லாபம் வந்து இவங்க இன்னும் பண்ணலை அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த கம்பெனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓயோ. ஸோ இந்த ஓயோ அப்படின்றது வந்து ஒரு இந்த 2018 2021 வரைக்கும் நல்ல பீக்கு. யார் வந்து வெளிநாட்டிலேருந்து உள்ளே வந்தாலுமே ஓயோ அப்படின்றத புக் பண்ணிட்டு உள்ளே போயிடுவாங்க. அதே மாதிரி நம்ம எங்கேயாச்சும் ஊர் தெரியாத ஊருக்கு போனால் கூட ஓயோன்றதை வந்து நம்ம வந்து ஆப்பில் வச்சு நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களோட ஃபவுண்டட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2013 இவங்க ஃபோன் பண்ணாங்க. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து குர்கம் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குது. ஸோ செக்டாரில் எதில் வருவாங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி அண்டு ட்ராவல் டெக் அப்படின்ற ஒரு செக்டாருக்குள்ளே வராங்க. பட் ஆனால் இவங்களோட பிஸ்னஸ் மாடல் வந்து புதுசு. அதாவது டெக்னாலஜி டிரைவ் ஹோட்டல் செயின் அண்டு புக்கிங் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இது வந்து ஹோட்டல் செயின், அதாவது எல்லா ஹோட்டல்லையும் ஒரே இடத்துல இவங்க வந்து சேர்க்குறாங்க. அதே மாதிரி புக்கிங் பிளாட்ஃபார்ம் இவங்களோட அப்ளிகேஷன் மூலயமா வந்து பண்ணுற மாதிரி வச்சுக்கிறாங்க. ஆப்ரேஷன் ரெவென்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,57,000 ஹோட்டல் அக்ராஸ் 35 கண்ட்ரீஸில் வந்து இவங்களோட ஆப்ரேஷன் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட ரெவென்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இயருக்கு, அதாவது 2023 ரெவென்யூ கொடுத்துருக்காங்க. 5400 கோடிக்கு மேலே வந்து இவங்க வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்டு இம்ப்ரூவ்ட் அன்டில் எக்கனாமிக் அண்டு ப்ராபபிலிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னா இன்னும் வந்து இவங்களோட கன்சிக்யூட்டிவ் க்ரோத்து இன்னும் மேலே போயிட்டே தான் இருக்கும். ஸோ இவங்களுக்கு பெரிய காம்படிட்டர் யாரும் கிடையாது. ஸோ அதனால் வந்து இவங்களால சஸ்டெயினும் பண்ண முடியும். பட் ஆனால் இவங்க வந்து இன்னும் பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா பிளான் வச்சுருக்காங்க, நிறைய பிளான். அதுலேயே வந்து எல்லா ஏரியாலையும் இப்போ எங்கெங்கே நிறைய புக் ஆகுதோ ஸோ அங்கெல்லாம் வந்து இவங்களோட பில்டிங் ஆக்குப்பை பண்ணி இவங்க ஓன் பில்டிங்கில் வந்து இவங்களோட ஸ்டாப்ஸை வச்சு ரன் பண்ணுறதுக்கான விஷயத்தையும் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் இந்த ஓயோ வந்து பயங்கர ஒரு பீக்கில் இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் லாங் டேர்முக்கு இந்த 2 ஸ்டாக்கும் வந்து செட் ஆகாதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து போட். ஸோ போட் வந்து உங்களுக்கு தெரியும், இது ஒரு கன்சியூமர் பிராண்டு. எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு 1200 பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு ஹெட்செட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போட் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட்டில் நிற்கும். ஸோ இவங்களோட காம்படிட்டர்லாம் வந்து பெருசாக வந்து மார்க்கெட்டுக்குள்ளே கிடையாது. இவங்க ஒரு மோனோபோலி ஸ்டாக் மாதிரி தான். அதே மாதிரி இவங்க ஒரு லாபத்துலையும் கொண்டு வந்துட்டாங்க. இவங்களோட பிஸ்னஸ் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா சைனாலேருந்து இவங்க வந்து ஒரு 200 ஹெட்செட்டை வாங்கிட்டு வந்து தான் இங்கே வந்து 1000 ரூபான்னு விற்றாங்க. ஸோ அந்த ஒரு
ஸ்ட்ராட்டஜியை நல்ல ஒரு மணி ஏர்ன் பண்ணிட்டு இப்போ இவங்க வந்து ஓனா கம்பெனியே ஆரம்பிச்சு இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட ஃபவுண்டட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2016. ஸோ இந்த மாதிரி இந்த கேஜெட்ஸ் எல்லாமே வந்து நல்ல பீக்ல ஆனது வந்து இந்த 2016க்கு மேலே தான். ஸோ அப்போ உள்ள வந்தவங்க தான் இவங்க. அதே மாதிரி இவங்களுக்கு மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத இவங்க முன்னாடியே கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி இவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து இவங்க வந்து முன்னிலையில் இருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது. இவங்களோட செக்டார் எதில் வந்து லிஸ்ட் ஆவாங்கன்னா கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றதுல வந்து இவங்க லிஸ்ட் ஆவாங்க. அதே மாதிரி இவங்களோட ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஏர்பட்ஸு, ஹெட்ஃபோன்ஸு, ஸ்மார்ட் வாட்சஸ்ஸு, சார்ஜிங் ஆக்சசரிஸு, இந்தியாஸில் ஃபஸ்ட் நம்பர் 1 பிராண்டில் இருக்காங்க. அதாவது 27% மேலே வந்து மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. இவங்க ரெவன்யூ அப்படின்றத 2023 ரெவன்யூ தான் எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ இவங்களோட ரெவன்யூ என்ன அப்படின்னா 2900 கோடிக்கு மேலே வந்து இவங்க குரோத்தை வந்து காட்டியிருக்காங்க இவங்களோட ரெவன்யூக்குள்ள. அதே மாதிரி ஜென்சி அப்படின்ற ஒரு கஸ்டமரை வந்து இவங்க கைப்பற்றிருக்காங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளோட இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கு ஜென்சின்றது ஒரு ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா அவங்க தான் கண்ணுக்கு தெரியாத செலவு பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வந்து இவங்க வந்து கேப்சர் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அவங்க வந்து இந்த ஸ்டைல்ஸ் தான் பார்ப்பாங்களே கண்டி ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் இவங்க புது புது ஸ்டைல்ஸில் வந்து நிறைய இவங்களோட எலக்ட்ரானிக்ஸ் பொருளை விடும்போது இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு க்ரோத்தை காட்டுவாங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவதாக நம்ம வந்து பார்க்க போகிறது இந்த கார் தேக்கோ அப்படின்றது. ஸோ இந்த கார் தேக்கோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பழைய இந்த ஓலா, OLX அப்படின்னு ஒன்று இருந்தது தெரியுமா? ஸோ இது வந்து நம்ம பழைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குவோம், விற்போம். ஸோ இதே மாதிரி தான் இந்த கார் தேக்கோ. இது வந்து ஆத்தரைஸ்டு இந்தியாவோட அப்ளிகேஷன் ஆட்டோடெக் பிளாட்ஃபார்மில், அதாவது கார் மட்டும்தான் இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து ஃபவுண்ட் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2008 வந்து இவங்க வந்து உள்ளே வராங்க ஆன்லைனுக்குள்ளே. ஸோ இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெய்ப்பூர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்குது. அதே மாதிரி இவங்க செக்டார் வந்து ஆட்டோமோட்டிவ் டெக்னாலஜிக்குள்ளே வருவாங்க. அதாவது இவங்களும் வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்ற நோக்கி போகிறதால இவங்க ஒரு டெக்னாலஜியில் வருவாங்க. சர்வீஸில் என்னென்ன கொடுத்துட்ருக்காங்கன்னா நியூ யூசர்ஸ் வந்து கார் மார்க்கெட் பிளேஸில் வந்து இவங்க பை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா பை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்சூரன்ஸு, லோனு, ரிவ்யூஸு, ஆப்ரேஷன் அப்படின்ற நிறைய விஷயத்த வந்து இவங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஆப்ரேஷன் வந்து கார் தேக்கோ, பைக் வாலா, அதே மாதிரி ஜிப் வீல்ஸு அண்டு இன்சூரன்ஸ் தேக்கோ, இவங்க எல்லாமே வந்து ஒரு செட்டு, அதாவது இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வந்து இவங்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி 50 மில்லியன்ஸ் மந்த்லி விசிட்டர் அப்படின்றத வந்து இவங்க அப்ளிகேஷனில் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ரீச்ன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் ஹேண்டில் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி இந்த செகண்ட் ஹேண்டில் வாங்கி நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி அதை வந்து எப்படி சொல்கிறது, நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யூசர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த கார் தேக்கோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு பட்ஜெட் கம்மியாக இருக்குது, நல்ல ஒரு கார் வேணும் அப்படின்னா இந்த கம்பெனியை வந்து இந்த ஒரு ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் தான் இப்போ வந்து நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரப்போகுது. இவங்களோட ரெவன்யூ 2023 பார்த்தீங்கன்னா 900 crores மேலே கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ரெவன்யூவாக ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டெடி க்ரோத் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்கள வந்து நம்ம வந்து எதுலேயுமே வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா கார் தேக்கோ அப்படின்ற ஒரு மார்க்கெட் கேம்ப் வந்து இவங்க தான் கையில் வச்சுருக்காங்க. ஸோ பழைய பொருட்கள் விற்கிற இடம் வந்து எதுவுமே இல்லை இப்போதைக்கு. மோனோபொலி இவங்க மார்க்கெட்டில் வந்தாங்கன்னா இவங்க தான் இருப்பாங்க. ஸோ இவங்களோட லாபத்தை வச்சு நம்ம வந்து இவங்க லாங் டேர்மாக யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸில் வர்றது தான். ஸோ ஃபினான்ஷியல் சர்வீஸில் என்னென்ன கம்பெனி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் அப்படின்ற ஒரு பெரிய கம்பெனி வரப்போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்க வந்து ஹீரோவோட சப்பலாக தான் வருவாங்க. ஸோ கம்பெனியோட பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டட் வந்து இவங்க வந்து எப்போ உருவானாங்க அப்படின்னா 1991 வந்து இவங்க வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க மார்க்கெட்டுக்குள்ளே. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல், அதாவது ஒரு வண்டி வாங்குறீங்க, எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக வந்து எனக்கு செபியில் வந்து, அதாவது சிபிலில் அடி வாங்குது, இல்லை இந்த மாதிரி உங்களால் லோனே எடுத்தது கிடையாது, லோன்லாம் வாங்க முடியாது அப்படின்ற நேரத்தில் இவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி லோன் கொடுப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த லோன் மூலியமாக ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க
டூ வீலர் அண்டு பர்சனல் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எஸ்எம்இ லீடிங்காகவும் இருக்காங்க. இவங்க இந்த சின்ன சின்ன கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது லோன் தேவைப்படும்ல, ஸோ அந்த அவங்களுக்கெல்லாமே வந்து இவங்க லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்களா. இதெல்லாம் வந்து ஒரு குட் கம்பெனின்னு சொல்லலாம். இதெல்லாம் லாங் டேர்முக்கு நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஐபிஓவும் இதை கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி பிஸ்னஸ் ஃபோக்கஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்டார் இவங்க என்ன வருவாங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீஸ்குள்ளே தான் இவங்களோட லிஸ்டிங் இருக்கும். ஸோ இவங்களோட க்ரீ ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டூ வீலர் லோன்ஸு, பர்சனல் லோனு, பிஸ்னஸ் லோனு, கோல்டு லோனு அப்படின்ற நிறைய லோன்ஸை வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வித்து 1600 பிரான்ச் அக்ராஸ் இந்தியாவில் வச்சுருக்காங்க. அதாவது 1600 கடைக்கு மேலே வந்து இவங்க வச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அதேமாரி ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸு 2024 இதை பார்த்தீங்க அப்படின்னா 32,000 கோடிக்கு மேலே வந்து ஏயுஎம் அப்படின்றத வந்து பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ மட்டுமே வந்து 4000 கோடிக்கு மேலே வந்து 2023 வந்து காட்டியிருக்காங்க. கன்சிக்யூட்டிவ் அதாவது இயர் ஆன் இயர் க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15 to 20% மேலே வந்து இவங்களோட க்ரோத் இருக்குது. ஏன் அப்படின்னா வண்டியோட ரேட் அதிகமாகிட்டே இருக்கும்போது லோனோட ப்ரைஸும் வந்து அதிகமாகும். ஸோ இயர் ஆன் இயர்ஸ் வந்து இவங்களோட லோன் பொட்டன்ஷியல் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இவங்களோட என்றைக்குமே வந்து இவங்க வந்து ஒரு டாப் பிளேயராக தான் இருப்பாங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. பட் ஆனால் ஃபினான்ஷியலாக நம்மளுக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்கிறதால இவங்க வந்து இந்த ஹீரோ மோட்டார்ஸ் ஏறுது அப்படின்னா கண்டிப்பாக இவங்களும் ஏறுவாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது ஃபியூச்சரிஸ்டிக் கம்பெனி தான் பார்க்க போகிறோம். அதாவது க்ளவுட் கிச்சனில் லீடராக இருக்கிறவங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த க்யூரா ஃபுட்ஸ் அப்படின்றது தான் வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கிச்சனாக இருக்கும். அதாவது எல்லா ஹோட்டலையும் வந்து ஒரே இடத்துல வந்து நீங்கள் பார்க்க முடியும். அதாவது இவங்களோட கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 இவங்களோட கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபார்மர்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட் எக்ஸிக்யூட்டிவ் தான். இவங்களும் வந்து ஒரு ஃப்ளிப்கார்ட்டோட சப் பிராண்டாக தான் வருவாங்க. அதே மாதிரி இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸும் சேம் பெங்களூரில் தான் இருக்குது. இவங்களோட பிஸ்னஸ் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி பிராண்ட் க்ளவுட் கிச்சன். அதாவது இப்போது கேஎஃப்சி, ஸ்விக்கி இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரே இடத்துல பார்க்க முடியுமா? ஸோ அதுக்கான ஆனால் உங்களால் எல்லாத்தையுமே வந்து உங்களால் ஆன்லைனில் வாங்க முடியும். பட் ஆனால் நீங்கள் போய் அங்கே சாப்பிட முடியாது. அதாவது கேஎஃப்சி இருக்கும், டாமினோஸ் இருக்கும், எம்சி டவுனல் இருக்கும், சப்வே இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். பட் ஆனால் எல்லாமே க்ளவுட் கிச்சனாக இருக்கும். ஒரு ஏரியாவில் ஒரே இடத்துல வந்து எல்லா பொருளையும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனி தான் இந்த கம்பெனி. ஸோ எஸ்பிஐ தான் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது. ஸோ எஸ்பிஐ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டுன்றது வந்து டாப் 3ல வந்துடும். ஸோ அவங்க வந்து கன்சிக்யூட்டிவான ஒரு பெரிய அசட்டை வந்து இவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 8 லட்சம் கோடிக்கு மேலே வந்து இவங்க அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்காங்க. அதே மாதிரி 30+ அதாவது 30 மில்லியனுக்கு மேலே வந்து இன்வெஸ்டர் வந்து அக்கௌண்ட்டை வந்து இவங்க வந்து வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதேமாரி 200+ ஸ்கீம்ஸ் வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்கன்றதையும் புரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி கம்பெனி ப்ரொஃபைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து 1987. அப்புறம் ஆப்ரேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1992 வந்து இவங்க ஃபுல் ஆப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போலேருந்தே மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இவங்களோடது வந்து பெருசாக வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதேமாதிரி இவங்களோட பேரண்ட் கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 63% வந்து இவங்களோட ஸ்டைக்கை வந்து வச்சுருக்காங்க. அதேமாரி 2வது 37% வச்சுருக்கிறது வந்து அமெண்டி. ஸோ இவங்களும் வந்து இவங்களோட பேரண்ட் கம்பெனியாக வந்துருவாங்க. ஸோ அதேமாதிரி இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. ஸோ இவங்களோட எஸ்பிஐயோடதும் மும்பையில் தான் இருக்குது. ஸோ அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு அண்டர் கீழே தான் வருவாங்க. அதேமாதிரி இவங்க வந்து பிஸ்னஸ் மாடல் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா அசட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. அதேமாதிரி மியூச்சுவல் ஃபண்டு ஸ்கீம்ஸு அக்ராஸ் ஆல் கேட்டகரிஸு வித் ஸ்ட்ராங் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க். அதாவது இவங்களோட நீங்கள் போய் உள்ளே போகிறீங்க அப்படின்னா ஒரு க்ரோத் இல்லாமல் வெளியே வர முடியாது. அதாவது இது வந்து ஒரு லாங் டேர்முக்கான ப்ராசஸ் தான் இது எல்லாமே. அதேமாதிரி இண்டஸ்ட்ரியல் பொசிஷன் பார்க்கலாம். செக்டார் வைஸில் இவங்க எதில் வந்து லிஸ்ட் ஆவாங்க அப்படின்னா அசட் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே வந்து உள்ளே வருவாங்க இவங்க வந்து. அதேமாரி இந்தியாஸ் மியூச்சுவல் ஃபண்டு ஏஎம் கிராஸ்டு வந்து 50 lakhs crores மேலே வந்து இவங்களோட இண்டஸ்ட்ரியல் டாப் 3ல இருக்காங்க. இவங்க வந்து 2024 டேட்டா வந்து இது வந்து. அதே மாதிரி இவங்களோட ரெவன்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2400 கோடிக்கு மேலே வந்து ஸ்டேபிள் க்ரோத்தை வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு பொட்டன்ஷியலான ஒரு குட்
பொட்டன்ஷியல் கம்பெனியாக சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த எஸ்பிஐயோட மியூச்சுவல் ஃபண்டு. இதுலேயும் நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு கண்டிப்பாக இதை வந்து உங்களுக்கு ஐபிஓ அப்ளை ஆயிடுச்சு அப்படின்னா வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஸோ எப்பப்போ டிப் ஆகுதோ இந்த கம்பெனியெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 11 கம்பெனிஸும் வந்து ஒரு மெகா ஐபிஓஸ் வந்து வரப்போகிறதுக்காக நான் இதுக்கு முன்னாடியே கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணி எனக்காக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த ஐபிஓஸ் எல்லாம் வரும்போது கண்டிப்பாக அப்ளை பண்ணி பயன்பெற்றுக்கோங்க. நன்றி.